இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெங்காய பஜ்ஜி தான் ஸ்பெஷலு. வெங்காய பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தை ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, சமையல் சோடா, பஜ்ஜி பவுடரு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 கப் கடலை மாவு, 1/2 கப் பச்சரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, பஜ்ஜி பதம் வர வரைக்கும் கிண்டிட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கணும். எண்ணெய் காய ஒட்டியும் நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் வெங்காயத்தை டிப் பண்ணி போட்டோம்னா பஃபியாக இப்படி பஜ்ஜி எந்திரிச்சு வரணும். நம்ம ஊற வச்சதுக்கான அர்த்தம் அந்த பஜ்ஜி எந்திரிச்சு வரதுலேயே தெரிஞ்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு உள்ளே இருக்க ஆனியனை நல்லா வேக விட்டுக்கணும். நல்லா செவக்க ஒட்டியும் எடுத்து நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஆனியன் நல்லா வெந்திருக்கும். மீதமுள்ள மாவில் என் பையன் கேட்டான்னு சொல்லிட்டு வெங்காய வடை போட்டோம். வெங்காயத்தை நீட்டமாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மாவில் பிசைஞ்சிட்டு வெங்காய வடை போட்டோம்னா அதுவும் டேஸ்டியாக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.